நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு, டெட்டு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு போன்ற பல தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கான ஐம்பெருங்காப்பியங்களை பற்றிய குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு. இதில் இன்றைக்கு ஐம்பெருங்காப்பியங்களில் நாம் சிலப்பதிகாரத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வெற்றி நமதே அழகு 3 முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் 3வது பகுதியில் ஐம்பெருங்காப்பியங்கள் இடம்பெற்று இருக்கிறது. இந்த ஐம்பெருங்காப்பியங்களுடைய முறை வைப்பை பற்றி திருத்தணிகை உலா சொல்லியிருக்கிற செய்தியை அங்கே பார்க்கலாம். சிந்தாமணியாம், அப்போ முதல் இடத்துல இருக்கிறது சிந்தாமணி, 2ஆம் இடத்தில் சிலப்பதிகாரம், 3ஆம் இடத்தில் மணிமேகலை, 4ஆம் இடத்தில் வளையாபதி, 5ஆம் இடத்தில் குண்டலகேசி என்ற வைப்பு முறையில் வைத்திருக்கக்கூடியது. இதில் எந்த நூல்னா திருத்தணிகை உலா அப்படிங்கிற நூலில். தமிழ் இலக்கிய வரலாற்றின் திருப்பு முனையாக அமைந்துள்ளது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தோன்னா 100க்கு குறைந்த அடிகளால் பாடப்பெற்ற பாடல்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருந்தது. அது 8 தொகை நூல்கள். இப்போ 100க்கு மேலே இருக்கக்கூடியது, இப்போ 10 பாட்டு நூல்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த முல்லைப்பாட்டு இந்த மாதிரி நூல்கள் மட்டும்தான் குறைந்த அடிகள். மலைப்படுகடாம்னா 583 அந்த மாதிரி அடிகளை உடையதாக இருக்கிறது. அந்த மாதிரி அதிக அடிகளை உடையதாக இருந்தது 10 பாட்டு நூல்கள். அதை இயற்றி வந்தவர்கள் சங்க புலவர்கள். ஓர் உணர்ச்சியை, ஒரு நிகழ்ச்சியை அல்லது ஒருவரது வாழ்வின் ஒரு பகுதியை கூறிய தனி பாடல்கள் எதுனா சங்க பாடல்கள். சிலப்பதிகாரம் ஒரு முழு வரலாற்றை சொல்லும் தொடர்நிலை செய்யுள். 5000 அடிகளில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். காப்பியம் பெற்ற மொழியே உயர்ந்த மொழி. காப்பியம் எந்த மொழியில் இருக்குதோ அந்த மொழி தான் உயர்ந்த மொழியாக சொல்லப்படுகிறது. அந்த உயரிய நிலையை அடைவதற்கு உறுதுணையாக இருந்தது, அது முக்கியமாக இருந்தது எதுனா இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியம். வெண்பா அகவற்பாவினையே அதிகமாக புலவர்கள் பயன்படுத்தின அந்த காலத்தில் சிலப்பதிகார ஆசிரியர் நிகழ்ச்சிக்குரிய ஓசை நயத்திற்கேற்ப வேறு வேறு பாக்களை பயன்படுத்தி புதுமை செய்துள்ளார். இப்போ சங்க இலக்கியங்கள் பார்த்தோன்னா பெரும்பாலும் ஆசிரியப்பா வகையை சார்ந்ததாக இருக்கும். நீதி நூல்கள் எல்லாம் வெண்பாக்களை சார்ந்ததாக இருந்தது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இவர் ஓசைக்கு ஏற்றார் போல மாற்றி மாற்றி பாக்களை வைத்து பாடியிருக்கிறார். உலக மொழிகளின் ஆதி காவியங்கள் அரசனை, எல்லா காவியங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அரசன் இல்லைன்னா ஆண்டவனை தான் பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்டிருக்கோம். ஆனால் இளங்கோவடிகள் என்ன செய்கிறார் அப்படின்னா குடிமக்களில் ஒருவரான கோவலனை காவிய நாயகனாக கொண்டு அதெல்லாம் பாடுறார். அதனால் இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் முதலாக என்ன செய்து பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் இது புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்தும், அதாவது புரட்சி காப்பியம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறது. அது என்னன்னா, பரத்தையான மாதவிக்கு பத்தினியின் உயர்வை கொடுத்து புரட்சி செய்தமையால் புரட்சி காப்பியம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்கிறது சிலப்பதிகாரம். தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு இதனுடைய கருவூலமாக திகழ்கிறது சிலப்பதிகாரம். அரச குடி அல்லாதவர்களை, குடிமக்கள் காப்பியத்துக்கு தான் இந்த சாதாரண மக்களை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடியதால் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது. புகார், மதுரை, வஞ்சி காண்டங்கள் முறையே சேர, சோழ, பாண்டிய மன்னர்களை பற்றியவை என்பதால் மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து முத்தமிழ், இயலிசை, நாடகம் ஆகிய 3 கூறுகள் இடம்பெற்றிருப்பதால் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லப்படுது. செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டிருப்பதால் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நூல் பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் இப்படியும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது.
அடுத்து சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுறதுனால சிலம்பும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா பாரதியார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாடியவர் பாரதியார். வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை எதில் தர்றாரு அப்படின்னா வரந்தரு காதையில் தருகிறார். என்ன குறிப்பை தர்றாரு அப்படின்னா நான் செங்குட்டுவன் தம்பி அப்படின்னு குறிப்பிடுறார். இளங்கோவடிகள் நான் செங்குட்டுவன் தம்பி அப்படின்னு சொல்லி குறிப்பை எங்கே தர்றாருன்னா வரந்தரு காதையில் தருகிறார். அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சேரன் செங்குட்டுவனுடைய இளவல், தண்டமிழ் ஆசான், சாத்தனாரின் நண்பன். இளமையில் இவரை கண்ட இவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது இவரை பார்த்த நிமித்திகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இளங்கோவே அரசராகவும் திருப்பொழிவு பெற்றவர். அதுக்குரிய இது என்ன செய்யுது ஜோதிடம் படி இந்த இவருடைய ராசிப்படி இவர் தான் அரசாட்சிக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே மூத்தவனுடைய குட்டுவனுடைய செங்குட்டுவனுடைய முகம் வாடுது. இதை கண்ட உடனே இளங்கோ என்ன செய்கிறாரு, அண்ணனின் துன்பம் நீக்க அரச வாழ்வையும் இல்லற வாழ்வையும் திறந்து துறவியாகிறாரு. காப்பிய ஆசிரியரின் தியாக வரலாறு மற்றொரு காப்பியமாகவே எழுதக்கூடிய சிறப்பு உடையதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மலைவளம் காண சென்ற செங்குட்டுவனோடு இளங்கோவும் செல்கிறாரு. குன்றக்குறவர்கள் அங்கேருந்து குன்றக்குறவர்கள் எல்லாருமே இங்கே ஒரு முளை இழந்த திருமகள் ஒருத்தி வேங்கை மரத்தின் மரம் பார்த்துக்கோங்க, வேங்கை மரத்தின் கீழிருந்து பின் வானோருடன் வானகம் சென்ற வியப்புறும் நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறாங்க. அங்கே இருந்த சாத்தனார் அப்பெண்ணரசி கண்ணகியே அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை சுருக்கமாக என்ன செய்கிறாரு சொல்லி விளங்க வைக்கிறாரு. உடனே கண்டதும் காதல் கொள்வது போல இவருக்கு காதால் கேட்ட உடனே இந்த கண்ணகியினுடைய காவியத்தை நாம் படைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருதுன்னா நம்ம இளங்கோவடிகளுக்கு வருகிறது. உடனே எனது சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே சீத்தலை சாத்தனார் கூறுறாரு, அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் அந்த காப்பியத்தை இயற்றாரு. இந்த காப்பியத்தினுடைய பதிகத்தில் இது குறித்த செய்தி இடம்பெறுகிறது. அடுத்து கண்ணகிக்கு செங்குட்டுவன் கற்கோயில் அமைத்து முடிக்கும்போது இந்த இளங்கோவடிகள் என்ன செய்கிறாரு, அவளுக்கு இந்த சொற்கோயிலாக சிலப்பதிகாரத்தை இயற்றி சாத்தனார் முன்னிலையில் அரங்கேற்றினார். அப்போ கற்கோயில் கட்டியது யார், கண்ணகிக்கு கற்கோயில் கட்டியது யாருன்னா செங்குட்டுவன், சொற்கோயில் கட்டியது யார் அப்படின்னா சிலப்பதிகாரம். இதை இயற்றி யாருடைய முன்னிலையில் சிலப்பதிகாரம் அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா சாத்தனார். அடுத்து சிலம்பினுடைய காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. இளங்கோவின் தமையனான சேரன் செங்குட்டுவனுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அந்த காலத்தில் தான் அவன் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறான். கண்ணகி கோயிலுக்கு வருகை புரிந்த கடல் சூழ் இலங்கை கயவாகு வேந்தன் அவனுடைய ஆட்சி காலமும் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதனால் சிலப்பதிகாரத்துடைய காலம் 2ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிலப்பதிகாரத்துடைய காலம் பல்லவர் காலத்திற்கு 1 நூற்றாண்டுக்கு முன்னதாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தோன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கருத இடம் உள்ளது அப்படிங்கிற கருத்தை யார் சொல்கிறார்னா வையாபுரியார் சொல்கிறார். அடுத்து சிலப்பதிகாரத்தின் காலம் 8ஆம் நூற்றாண்டு என்று ஒரு சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்புறம் சிலப்பதிகாரத்தை பெரும்பான்மையவர்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சேரன் செங்குட்டுவன் கண்ணகி கட்டிய கோவிலுக்கு இலங்கை மன்னன் கயவாகு வந்தான், அவனுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு தான் அப்படின்னு மகாவம்சம் கூறுகிறது. இலங்கை வரலாற்று நூல் மகாவம்சம் தரக்கூடிய பல வரலாற்று முரண்பாடுகள் முக்கியவை. அது தரக்கூடிய செய்திகள் எல்லாமே எதுனா இலங்கை வரலாற்று நூலான மகாவம்சம் அப்படிங்கிறது. அதனால் சிலப்பதிகாரத்தின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டிற்குள்ளாக அமையலாம் அப்படிங்கிற கருத்து என செய்தி நிலவுகிறது. இப்போ இளங்கோவடிகள் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு அவர் எழுதினதை வைத்து ஆளாளுக்கு ஒவ்வொரு சமயத்தை குறிப்பிடுகிறார்கள். இதில் பிறவா யாக்கை பெரியோன் என்று சிவனை குறிப்பிட்டதால் இவர் சைவர் அப்படின்னு நாமு வேங்கடசாமி நாட்டார் குறிப்பிடுகிறார். அடுத்து உவே சாமிநாத ஐயருக்கும் இதே கருத்து உடன்பாடு உண்டு. என்ன கருத்துனா அவர் சைவர் அப்படிங்கிற கருத்து உடன்பாடு உண்டு. இருந்தாலும் இவருக்கு அடி உள் என்ற வார்த்தை
வந்திருத்தலையும் பதிகத்தில் குணவயிர் கோட்டம் என்பதற்கு அடியாருக்கு நல்லார் அருகன் கோயில் என்று பொருள் செய்திருத்தலையும் இந்நூலில் சில இடத்துல ஜைன மத கருத்துக்கள் இருக்கிறதாலையும் இவர் சமயம் ஜைன சமயம் அப்படின்னு சந்தேகப்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு 2 கருத்துக்களை உடையது யார்னா உவே சாமிநாத ஐயர். அடுத்ததாக இளங்கோர் ஜைனர் தான் அப்படிங்கிறதே உண்மை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. சிலப்பதிகாரம் 3 எனும் எண்ணுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. எப்படி 3 உண்மைகள்: அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும். இந்த 3 உண்மைகள். இது 3 காண்டங்கள்: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். அதே மாதிரி மூவேந்தர், சேர சோழ பாண்டியர், மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து 3 நகரங்கள், அரசர்களுடைய நகரங்கள்: புகார், மதுரை, வஞ்சி. கதை மாந்தர்கள்: கோவலன், கண்ணகி, மாதவி. இவர்களை சுற்றி தான் கதை நகர்கிறது. அடுத்து முத்தமிழ் காப்பியம், இயல், இசை, நாடகம் என 3 கூறுகளை கூறுவதால் முத்தமிழ் காப்பியம் எனப்படுகிறது. அப்புறம் 3 வகை நடை: மரபு செய்யுள், நாட்டுப்பாடல் அல்லது விருத்தப்பாடல் அப்படிங்கிற ஒரு புது செய்யுள் வகை. அப்புறம் உரைநடை என 3 நடையினை கொண்டுள்ளது. 3 பொருள்: அறம், பொருள், இன்பம். 3 பொருள்: அறம், பொருள், இன்பம். இந்த 3 பொருளையும் குறிப்பிடுகிறது. 3 ஆறு: பேரியாறு, காவிரி ஆறு, வைகை ஆறு. அடுத்து காப்பியத்தில் தீயவன் இருப்பது. ஒவ்வொரு படம்னு எடுத்துட்டோம்னாலே அதுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் வேணும். அது மாதிரி காப்பியத்திற்கு வில்லன் இருக்கணும். ஆனால் இவர் தீயவரையே படைக்காமல் தூயவர்களை கொண்டே காப்பியத்தை முடித்த திறம் உலக காவிய வரலாற்றிலே ஒரு புதுமையாக இருக்கிறது. தீயவன் இல்லை என்றால் காப்பியத்தில் போராட்டம் இருக்காது. அதனால் அவர் தீயவனாக எதை கொண்டு வருகிறார் அப்படின்னா ஊழ்வினை. அப்போ சிலப்பதிகாரத்தில் தீயவன் யார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஊழ்வினை கருத்து இருந்தால் நம்ம ஊழ்வினையை தான் எடுக்கணும். அடுத்து பரத்தையர் குலத்து வந்த மாதவிக்கு கண்ணகிக்கு இணையான பத்தினி பெண்ணாக படைத்துள்ளமை ஒரு புரட்சி செயல். மூவேந்தர்களையும் மூவேந்தர்களின் நாடு நகரங்களையும் இளங்கோ ஏற்ற தாழ்வின்றி சிறப்பிக்கின்றார். யானே கல்வன் என்று பாண்டியன் கூறினாலும் வல்வினை வளைத்த கோளை பாண்டியனின் செல்லுயிர் நிமிர்த்தி செங்கோலாக்கியது என்று செங்கூட்டுவன் மூலம் பாண்டியன் பழியற்றவன் என்று கூறுகிறது. அதாவது வல்வினை வளைத்த கோளை, அவனுடைய ஏதோ முன்வினை பயன் காரணமாக வளைத்த கோளை பாண்டியன் அவன் உயிர் விட்டது செல்லுயிர் நிமிர்த்தி செங்கோல் ஆக்கியது அப்படின்னு செங்குட்டுவன் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்போ இந்த வரியை கொடுத்து யார் குறிப்பிட்டது அப்படின்னா செங்குட்டுவன் குறிப்பிட்டது. யாரை குறித்து குறிப்பிட்டதுன்னா பாண்டியனை குறித்து குறிப்பிட்டது. அடுத்ததாக தென்னவன் தீதி இளன் என்று வஞ்சி காண்டத்தில் கண்ணகியை கூறச் செய்து பாண்டியன் குற்றமற்ற கொற்றவன் என நிறுவுகிறார். வஞ்சி காண்டத்தில் தென்னவன் தீதி இளன் அப்படின்னு சொன்னது யாருன்னா கண்ணகி. எந்த காண்டத்தில் சொல்கிறாங்கன்னா வஞ்சி காண்டத்தில் சொல்கிறாங்க. இளங்கோ சமணராக இருந்தும் தம் காப்பியத்துள் பல மதங்களை குறை கூறாத சமரச சன்மார்க்கராக என்ன செய்கிறார் இருக்கிறார். இளங்கோவடிகள் சமணத்துறவி. சமணர்கள் ஆடல் பாடல் முதலிய கலைகளை வெறுக்கிறாங்க. இசையினால் தீமைதான் விளையும் அப்படிங்கிறத யசோதர காவியம் தெளிவாக விளக்குகிறது. இளங்கோ துறவியாக இருந்தும் சிறந்த கலைஞராக அரசவைக்குரிய ஆடல் பாடல்களோடு பொது மக்களுக்குரிய வேடர் கூத்து, ஆய்ச்சியர் கூத்து முதலானவற்றை சிறப்புதாக என்ன செய்கிறாரு, சிறப்பிப்பதாக நிறைய கருத்துக்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அரங்கேற்று காதையில் செம்மையான ஆடற்கலையின் கூறுகளை, அக்கால நாடக மேடையை, நாடக கலையை அவர் விளக்குறது மூலமாக நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் குன்றக்குறவை, ஆய்ச்சியர் குறவை, வேட்டுவ வரி ஆகியவற்றில் மக்களின் பழக்க வழக்கங்கள் பழங்கலைகளான நாட்டுப்புற பாடல்களையும் ஆடல்களையும் விளக்குகிறார். அதுக்கப்புறம் காணல் வரி, ஆய்ச்சியர் குறவை, குன்றக்குறவை, வேட்டுவ வரி ஆகிய பாடல்கள் இளங்கோவின் காலத்திற்கு முன்னரே தமிழகத்திற்கு நாட்டு பாடல்களாக திகழ்ந்தவை என்றும் அவைகளை அவர் அப்படியே எடுத்து தம் நூலில் புகுத்தி கொண்டார் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதெல்லாம் முற்காலத்தில் இந்த ஆய்ச்சியர் குறவை இதெல்லாம் இருந்தது. அதை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாமர மக்கள் பாடி மகிழ்ந்த நாட்டு பாடல்களை இளங்கோ
திருத்தி செப்பம் செய்து நூலில் சேர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் காட்சி காதையில் வரும் குறிஞ்சிப்பாட்டு குறிஞ்சிப்பாணி, மருதப்பாட்டு உழவர் ஓதை, முல்லைப்பாட்டு கோவலர் பாணி, நெய்தல் பாட்டு கடற்கரையில் களங்காடு மகளிர் ஓதை ஆகியனவும் நாட்டு பாடல்களை தான் குறிப்பிடும். வாழ்த்து காதையில் வரக்கூடிய அம்மானை வரி, கந்துக வரி, ஊசல் வரி, வள்ளைப்பாட்டு ஆகியனவும் குறவை பாடல்கள் போல நாட்டுப்புற பாடல்கள் தான். இளங்கோ அகத்திணை புறத்திணை இது ரெண்டையும் தன்னுடைய காப்பியத்தில் விளக்கி இருக்கிறாரு. குன்றக்குறவை குறிஞ்சி நிலத்தில் பாடக்கூடியது, ஆய்ச்சியர் குறவை முல்லை நிலம், இந்திரவிழா ஊரெடுத்த காதை மருதம், காணல் வரி நெய்தல் நிலம், வேட்டுவ வரி பாலை நிறம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வஞ்சி காண்டத்தில் புறத்திணைகள் பொழிவு பெறுகிறது. அப்போது சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் புறத்திணைகள் பொழிவு பெறுகிறது அப்படின்னா வஞ்சி காண்டத்தில். சிலம்பு அகத்திணை புறத்திணைகளை விளக்கும் காப்பியமாக அமைகிறது. துறவியான இளங்கோ குலமகளான கண்ணகியின் இல்வாழ்வையும் விளைமகளான மாதவியின் இன்ப வாழ்வையும் செம்மையாக ஓவியங்களாக தீட்டி காட்டியிருக்கிறார். பத்தினி தெய்வம், காட்சி, கால்கோள், நீர்படை முதலிய முறைகள் வீரனுக்கு நடுகள் நடுதற்குரியவை. அவற்றை ஒரு பெண்மணிக்கு தெய்வ திருவுரு அமைப்பதற்கு பயன்படுத்தி பத்தினி வணக்கத்தை தமிழ்நாட்டில் காவியம் மூலம் தோற்றுவித்தவர் இளங்கோவடிகள். கோவில் மூலம் தோற்றுவித்தவன் குட்டுவன், அதாவது செங்குட்டுவன். அண்ணன் காவியம் மூலமாக உருவாக்குற தம்பி, அண்ணன் என்ன செய்கிறாரு, இந்த கோயில் மூலமாக உருவாக்குறாரு. கண்ணகி பத்தினி தெய்வம் ஆனால் சேர நாட்டில் மட்டுமின்றி இலங்கை உட்பட பிற நாடுகளிலும் கண்ணகிக்கு கோவில் அமைத்து வழிபட்டனர். பெண்கள் கண்ணகி வழிபாட்டை இன்றைக்கும் மேற்கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. கண்ணகியினுடைய ஆற்றல் அவள் மதுரையை எரித்த போது வெளிப்பட்டது. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்று, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று மதுரை தீக்கிரையாக்கினாள். அடுத்து தமிழ்நாட்டில் பெண்கள் அதனால்தான் வெள்ளிக்கிழமையை தமக்கு உகந்த நாளாக கொண்டாடுகின்றனர். ஊர்தோறும் உள்ள மாரியம்மன் கோவில்களில் கண்ணகி வழிபாட்டில் தோன்றியவைதான். அடுத்து ஒரு முளை இழந்த திருமாதபத்தில் யாதலால் மார்பு தெரியாமல் தலைவரை உருவம் வைத்து வழிபட்டனர். அதாவது அந்த தெய்வத்தினுடைய உருவம் முழு உருவமாக செய்து அதில் மார்பு தெரியாமல், ஏன்னா ஒரு முளை எடுத்த திருமா உண்ணி அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாரியம்மன் கோயில் ஆடி மாதத்தில் விழா கொண்டாடுவதும் விழாவில் சிலம்பை கையில் ஏந்தி ஆடுவதும் இந்த கண்ணகியே காலப்போக்கில் மாரியாக மாறிவிட்டாள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இது மாதிரி கண்ணகியின் பொற்சிலம்பு வழிபாட்டுக்குரியதான பின்பு தமிழக பெண்டீர் என்ன செய்யலை, கால்களில் பொன்னாலான அணிகலன்கள் அணிவது இல்லை. ஆனால் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் நடைமுறைகளில் பொன்னாலான அணிகலன்கள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் வசதியான இடத்துல உள்ளவங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் திரௌபதி அம்மன் கோயிலில் நடைபெறும் தீ மிதிக்கும் திருவிழாவில் கண்ணகி மதுரையை எரித்ததை நினைவு கொள்ளும் விழா என்பது சிலருடைய கருத்தாக இருக்கிறது. அப்புறம் கண்ணகியை பற்றிய குறிப்பு நச்சினையில் ஒரு பாடலில் இருக்குது. எரிமருள் வேங்கை கடவுள் காக்கும் குறுகு ஆர் கழனியின் இதனத்து ஆங்கன் ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி. இத்திருமா உண்ணியே கண்ணகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. வணிகன் மகனான கோவலன், வணிகன் மகளான கண்ணகி ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்க அவங்களோட சில காலம் இன்பமாக இருக்கிறார். அப்படி அவன் இன்பமாக இருக்கும் பொழுது தனிமையில் மாசரும் பொன்னே வளம்புரி முத்தே அப்படின்னு கண்ணகியை வாழ்த்தியும் பாடுறான். அதுக்கப்புறம் போய் இந்த மாதவியினுடைய நடனத்தை பார்க்க போன உடனே அவளுடைய நடனத்தின் மீது நாட்டம் கொண்டு அங்கே அவளே என்ன செய்றான், மனைவியை நீத்து மாதவி மனையிலே வாழ்ந்தான். மணிமேகலை எனும் குழந்தைக்கு மாதவி தாயாகிறாள். இந்திர விழாவின் போது ரெண்டு பேரும் மாதவி பாடிய காணல் வரி பாடலின் பொருளை தவறாக உணர்ந்த கோவலன் ஊழ்வினை காரணமாக மாய பொய் பல கூட்டும் மாயத்தால் மாதவி என பழித்து அவளை விட்டு பிரிந்து கண்ணகியை திரும்ப அடைகிறான். பொருள் முழுவதுமே இழந்த கோவலன் கண்ணகியின் கார்ச்சிலம்பை விற்று மீண்டும் வணிகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு புறப்படலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்படி புறப்படும்போது கவுந்தியடிகள் துணையுடன் மதுரைக்கு சென்று மாதிரி அப்படிங்கிற பெண்ணிடம்தான் அடைக்கலப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி வீட்டில் தான் போய் இவங்க நினச்சிறாங்க இருக்காங்க. அந்த மாதிரியோடைய மகள் ஐயை அப்படிங்கிறவள், அவள் தான் கண்ணகியினுடைய தோழியாக இருந்து எல்லா உதவியும் செய்து கொண்டு இருக்கிறாள். அதுக்கப்புறம் மதுரையில் பொற்கொல்லன் சூழ்ச்சியால் கல்வன் அப்படின்னு கருதப்பட்டு கொல்லப்படுறான். தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை கண்ணகி தான் சிலம்பை கொண்டு போய் பாண்டியன் அவையில்
வழக்காடி வாகை சூடுகிறாள். அப்போ வண்ணச் சீரடி மண்மகள் அறியாது பூம்புகாரில் வாழ்ந்த கண்ணகி மதுரை வீதியில் சீற்றமே உருவாய் சிலம்பை உடைத்து மாணிக்கத்தை காட்டி தெளிவுபடுத்தினாள். கண்ணகியினுடைய சிலம்பில் இருந்த பரல்கள் எதுனா மாணிக்க பரல்கள். அதே இது மன்னனுடைய இதில் என்ன இருந்ததுன்னா முத்து இருந்துச்சு. அப்போ கண்ணகி மாணிக்கம், கண்ணகியில் 3 சொல்லி நகரம் வருது, இங்கே மாணிக்கம் 3 சொல்லி நகரம் வருது. அந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஒரு சிலருக்கு குளறுபடி வரும், கண்ணகியோட இதில் முத்தா மாணிக்கமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் ஞாபகம் வச்சுக்கிட்ட முறை, உங்களுக்கு வேறு முறைகள் இல்லை நல்லாவே எங்களுக்கு தெளிவாக தெரிந்த ஒன்று அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரி சிறு குறிப்புகள்லாம் தேவையில்லை. அடுத்ததாக யானே கல்வன் அப்படின்னு அவன் இறந்த உடனே பாண்டிமாதேவியும் கணவனை இழந்தோருக்கு கட்டுவதில் அப்படின்னு கூறி அவருடனே இறந்து விடுகிறாள். அதுக்கப்புறம் கண்ணகியும் என்னது இதனால் கோபம் தனியாத கண்ணகி தீயோர் பக்கம் சாருக என்று கூறி மதுரையை தீக்கிரையாக்கி சேரநாடு சென்று செங்குன்றத்தில், எந்த இடம்னா செங்குன்றம் வேங்கையின் அடியில் போய் தங்குறா. அங்கேருந்து வானோர் மூலமாக கோவலன் அப்படியே மேலுலகம் எடுத்து சென்றதாக வரலாறு கூறுகிறது. சிலப்பதிகார கதையை சுருக்கமாக ஒரு பாடல் சொல்லுது. வெண்முத்து பல்நகையால் கண்ணகியால் தன் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை. அதாவது தன்னுடைய கால் சிலம்பு போய் விற்க போனதுனால கழுத்து நகை தாலியை இழந்தவள் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுகிறது. வானோர்களுடன் கோவலன் அவளை அழைத்து கொண்டு வானகம் சென்றான். இக்காட்சியை கண்ட மலைவாழ் மக்கள் செங்குட்டுவனுக்கு சொல்கிறாங்க. அதை கேட்ட அரசன் கணவன் இறந்ததும் துறந்த கோப்பெருந்தேவி கோவலன் பழியை துடைத்து சேரநாடு அடைத்து வானகம் சென்ற கண்ணகி, இந்த 2 பேரில் யாரை நீ வியந்து போற்றுகிறாய் அப்படின்னு சொல்லி இருங்கோ வேண்மாளிடம் கேள்வியை கேட்குறா. சரி, இதற்கான பதில் என்னதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்ததாக தொடரும். நன்றி.